ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேர் வந்து டிஎம்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மாஃபியா ஜோனரே போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹார்டாகவே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அதனால் ஒரு குட்டி சேஞ்சுக்காக நம்ம கசின் வழியாக இன்றைக்கி போகலாம். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு இதை விடவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, அதாவது ஃபேண்டசி போட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா, அதனால் நாளைக்கு ஃபேண்டசி வரும். ஓகேவா, எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. கரெக்டாக 3 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இனிமேட்டு. ஓகே ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் டோட்டலாக நம்ம ஜேகே வந்து வர மாதிரி இருக்க போகிறாரு. ஓகே ஓகே, இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே ஓடிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு அழகான வீடு. கீழே வந்து நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்குடைய அப்பாவும் கிச்சனில் தான் இருக்கார். நம்ம ஜங்குக்கோட அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராக அவங்க அம்மா ஜங்குக்கை பார்த்து, டேய் ஜங்குக். ஆ சொல்லுங்கம்மா. இல்லை ஒரு விஷயம் இங்கே வா. ஏன் என்னாச்சு? கடைக்கு எதுனா போகணுமா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்பாவே போயிட்டு வந்துட்டாரு. ஒரு சின்ன வேலை இருக்குது உனக்கு. என்னது? போய்ட்டு கெஸ்ட் ரூமை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறியா? ஆ சரிங்கம்மா. ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் மேலே போயிட்டு அவருடைய பேக்கை வந்து கொண்டு போயிட்டு அவருடைய ரூம்குள்ளே வச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. பார்த்தா இவருடைய ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் வந்து கெஸ்ட் ரூமு. போயிட்டு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஒயிட் கலர் கிளாத்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த க்ளோத்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அங்கே வந்து டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கா. இவர் வீட்டுக்கு வந்தது என்னமோ 4 மணி இருக்கும். பட் நம்ம ஜங்குக்கு அந்த ரூமை மட்டுமே சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மணி 6 ஆயிருக்கும். இப்போ நம்ம ஜங்குக் தான் தும்பிக்கிட்டே மூக்கை தொடச்சிக்கிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வர கீழே ஒரு சிரிப்பு சத்தம். என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கோட அம்மா வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பர்சனுடைய ஃபேஸ் சுத்தமாக தெரியவே இல்லை. பட் லக்கேஜ் எல்லாமே இருக்கிறத பார்க்குறாரு. அப்படியே புரிஞ்சுக்கிறாரு, ஓ இந்த பர்சனுக்காக தான் நம்ம ரூம் க்ளீன் பண்ணோம் போல் அப்படின்ற மாதிரி. அப்படியே யோசிச்சுக்கிட்டு அவருடைய ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துக்கிட்டே அந்த சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துக்கிட்டே ரூமுக்கு போக ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி திடீர்னு தூக்கி போட்டுறது நம்ம ஜங்குக்கு. அப்படியே நெஞ்சில் கையை வச்சுட்டு போயிட்டு செவுத்த ஒட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. என்னன்னு பார்த்தா கீழே நின்றுட்டுருக்க பர்சன் நம்ம டே. அதாவது நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய கசின் மொர பையன் மாதிரி. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு தடவை கூட வெளியே காட்டினதே கிடையாது. நம்ம ஜங்குக் வந்து டே கிட்ட பேசுவார், ஆனால் அந்தளவுக்கு பேசிக்க மாட்டார். ஏன்னா ஜங்குக் கிட்ட டே வந்தாலே அவருக்கு படக்கணும். அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு தான் அதிகமாக ட்ரை பண்ணுவார் நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்ருக்க கீழே இருந்து ஒரு குரல். நம்ம ஜங்குக்குடைய அம்மா, டேய் ஜங்குக். ஆ சொல்லுங்கம்மா. வேலை முடிஞ்சுதா? ஆ முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு கீழே கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கு குடு ஓடி போயிட்டு உள்ளே அவருடைய ரூம்குள்ளே போயிட்டு மிரரை பார்க்குறாரு. அவ்வளோ டஸ்ட்டு அவர் மேலே. அப்படியே அது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு மூஞ்செல்லாம் தலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி போகும். ஓடி போயிட்டு அவங்க அம்மா பின்னாடி போய் நின்றுக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. அந்த அளவுக்கு டே வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. பட் நம்ம ஜங்குக்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஜங்குக்கோடைய கையை பிடிச்சி அப்படியே முன்னாடி இழுத்து போட்டு, எங்கடா பின்னாடி போகிற? ஏய் என்னடா இது உடம்பெல்லாம்? அம்மா அது அச்சோ ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். டேய் நீ வரேன்னு சொன்னதும் ஜங்குக் தான் மொத்த ரூமையும் க்ளீன் பண்ணான் தெரியுமா. அவனுக்காக அந்த கெஸ்ட் ரூம் ஃபுல்லாக அப்படியே பல்லன்னு ரெடி ஆகியிருக்கு. அம்மா நீங்கள் அப்படியா ஜங்குக்? ஆ ஆ ஆ ஆமாம். ஓ தேங்க்யூ. இட்ஸ் ஓகே ஃபைன். அம்மா சும்மாறா. சரி டேய் நீ டயர்டாக இருப்பா, நீ மேலே ரூமுக்கு போ. ஜங்குக் உன்னுடைய லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வருவான். சரிங்க ஆண்டி தேங்க்யூ. பட் நீங்கள் ஜங்குக்கை கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது, நான் அவர் ரூம்லேயே தங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு மேலே அப்படியே நடந்து போக நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி படக்குன்னு அவருக்கு மனசு. இப்போ ஒன்று அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி கிள்ளிட்டு, அம்மா நீ எப்போம்மா சொன்னேன் அவன் வரான்ட்டு? ரூம் க்ளீன் பண்ண சொன்ன, அனுப்பி க்ளீன் பண்ணேன். அவன் வரேன்னு சொன்னால் ரொம்ப பல க்ளீன் பண்ணுவேன், அதனால தான் சும்மா சொன்னேன். அது ஏம்மா அவங்கிட்ட மாட்டி விட்ட?
அது எனக்கு பொழுதுபோக்கு வேணாமா? உன் பொழுதுபோக்குக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதம்மா. சரி சரி போ போ லக்கேஜ்லாம் எடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு கிச்சனுக்கு ஓடிட நம்ம ஜங்குக் தான் ஐயோ எனக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே டேவோடைய ரூம் வாசலில் நின்றுட்டுருக்கேன். டே வந்து உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா ரூம் ரொம்பவும் அழகாக க்ளீன் ஆகியிருக்கு. நம்ம டே தான் அந்த ரூமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கா. ஜங்குக் வாசலில் நிற்கிறத பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் ஜங்குக் உள்ள வா. லக்கேஜை இங்கே வைக்கிறேன். இரு இரு அதுக்குள்ளே எங்கே போகிற? இல்லை வேலை இருக்குது. வேலை இருக்கா? நான் இப்போ தான் வந்தேன். என்ன கவனிக்காமல் அங்கே போகிற? உன்னை அம்மா கவனிப்பாங்க. ஏன் நீ கவனிக்க மாட்டியா? அது அப்படி இல்லை. நீ எத்தனை நாள் தான் இப்படி இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். இதுக்கப்புறம் 3 வருஷம் இங்கே தானே இருக்க போகிறேன். 3 வருஷமா? இல்லை புரியல. நான் இங்கே காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ ஆல்ரெடி காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்த தானே? ஆமாம் ஜாயின் பண்ணியிருந்தேன் தான். ஆனால் அங்கேருந்து அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால அம்மா அப்பா கூட போயிட்டாங்க. என்ன தனியாக விட வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காலேஜ் பார்த்து இங்கே விட்டுட்டாங்க. ஓ கண்டினியூ பண்ணுற மாதிரியா? ஆமாம். ஓ சரி நான் போகிறேன். ஜங்குக்கு ஒரு நிமிஷம். என்ன? இல்லை அந்த லக்கேஜை கொஞ்சம் தூக்கிட்டு வந்து இங்கே வைப்பியா? உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். விட மாட்டானே. என்னது? சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். மொட்டை மாடியில். எதுக்கு மொட்டை மாடி தான்? மேலே குளிரும் வேண்டாம். ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா நீ? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக இருக்கேன்னு ஆண்டி சொன்னாங்க. ஓ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் அப்படி இருப்பேன், என் கூடலாம் இருக்க மாட்டேன் அப்படி தானே? சரி ஓ அவ்வளோ தானே? ஏய் அப்படி இல்லை. உனக்கு என்ன இப்போ நான் மொட்டை மாடிக்கு வரணும் சாப்பிட்டுட்டு அதானே? சரி சரி கீழே போ. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு பக்கத்து ரூமுக்குள்ளே ஓடி போயிட்டு அவருடைய டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோரில் அப்படியே சாஞ்சிட்டு பெருமூச்சு விட்டுறாரு நம்ம ஜங்குக்கு. அவருக்கு அவ்வளோ படப்படன்னு அடிக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை ஸ்கூல் டேஸ்லேருந்து ரொம்பவும் பிடிக்கும். ஒரு சில டைம் சைடு அடிக்கும் போதெல்லாம் மாட்டிப்பார். நம்ம டேக்கு கூட தெரியும் நம்ம ஜங்குக்கு வந்து அவரை பார்க்குறாரு அப்படின்றது. அதுவும் இல்லாமல் மொறப்பையன் இல்லையா? ஸோ அதனால் நம்ம டே எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்ம ஜங்குக்கை. நம்ம ஜங்குக்கும் அது தெரியும் இவன் வேணும்னு தான் பண்ணுறான்ட்டு. பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியாது நம்ம ஜங்குக்கால். டக்கு டக்குன்னு எடுத்து பேச முடியாது நம்ம டே கிட்ட. திக்கும் அப்படி திக்கும் நம்ம ஜங்குக்கு. இப்போ உடனே ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. கீழே அவங்க அம்மா தான் இந்த டின்னர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கு அதுக்குள்ளே குளிச்சு அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வர நம்ம டேவும் கரெக்டாக ரூமை விட்டு வெளியே வராரு. நம்ம டே வெளியே வரதை பார்த்து அப்படியே ரிட்டன் அவருடைய ரூம்குள்ளேயே போக நம்ம டே தான் அவருடைய சட்டை காலரை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன்? இல்லை நான் ரெஸ்ட் ரூம். சாப்பிட்ற கூப்பிட்றாங்க ரெஸ்ட் ரூம் கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி நம்ம டே அப்படியே காலரை பிடிச்சிட்டே கீழே கூப்பிட்டு வர நம்ம ஜங்குக் தான் ஐயோ விட மாட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதறிக்கிட்டே அப்படி கீழே வர்றாரு. கீழே வந்ததும் அவங்க அம்மா கிட்டே போய்ட்டு சேரை கிட்ட போட்டுக்கிட்டு உட்காந்துரா. இப்போ உடனே அவங்க அப்பா நம்ம ஜங்குக்குடைய அப்பா வந்து டேய் ஏன் பொண்டாட்டிட்டு இருந்தால் வந்து போடா போடா அப்பா இன்னைக்கு ஒரு நாள் அந்த பக்கம் உட்காருங்க. எதுக்கு? போங்கப்பா. ஏய் ஏன் பொண்டாட்டிட்டு என்னை உட்கார விட மாட்டேன் போடா. முதல்ல எனக்கு பொண்டாட்டி அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான் நம்ம ஜங்குக்குடைய சேர் அப்படியே பின்னாடி இழுத்து விட்டுட்டு அவர் சேரை போட்டு உட்கார நம்ம ஜங்குக்கு இப்போ வர வழி இல்லை டே கிட்ட தான் உட்காந்தாகணும். இப்போ சேரை தூக்கிட்டு டே பக்கத்தில் போய்ட்டு சேரை போட்டு அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்க நம்ம டே இடையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு அப்போ தான் ஒரு ரூபாய் எடுத்து வைப்பார். அதுக்குள்ளே நம்ம டே போய்ட்டு நம்ம ஜங்குக்குடைய இடுப்பை பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளி விட்டுற நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு இருந்த இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் அப்படியே குதிச்சு எழுந்துட்டு உட்காந்துருவார். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியாது. என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஜங்குக்கும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை சட்டைக்குள்ளே எறும்பு இருக்கு போல். ஓ போடுறப்போ உதறி போடுறானா கேட்குறியா நீ? என்னைக்காவது அந்த எறும்பு சட்டிக்குள்ளே போப்பது. அம்மா என்னடா
ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீ தான் அவர் ஒரு பக்கம் சாப்பிட்டுருக்கா, நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் சாப்பிட்றாரு. நம்ம ஜங்குக்கோடைய அம்மா நம்ம டீ கிட்ட, நீ கண்டுக்காத டீ, இந்த பையன் எப்போவுமே இப்படி தான், ட்ரெஸ்ஸை உதறி போடுனா போடவே மாட்டான். இப்போ பார்த்தியா எறும்பு கடிக்குது கடுத்தா கடிக்குதுன்னு, இப்போ பாரு இன்னைக்காவது ஒரு நாள் அந்த எறும்பு அவன் ஜட்டிக்குள்ளே போகிறான்னா என் பேரை மாற்றிக்கிறேன். அம்மா எறும்பை பிடிச்சி நீயே விட்டுருவ போலம்மா, சாப்பிடுமா. இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசுகிறா, ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு ஜட்டியை உதறி போடாத. அம்மா எனக்கு எறும்பே கிடைக்கலம்மா, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஷகுப் தான் அவரும் ஒரு பக்கம் அப்படியே அடக்கிட்டு சாப்பிட்டுருக்க. நம்ம டீ வேறு அப்பப்போ சிரிச்சிட்றாரு. நம்ம ஜங்குக்கு மானபங்கமாக போயிடுது. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு கரெக்டாக நம்ம ஷகுப் தான் உள்ளே அப்படியே ரூம்குள்ளே போகலான்னு போக, நம்ம டீ இருக்கார் இல்லையா, அவர் படிக்கட்டு ஏறி வரும்போதே ஜங்கு ஆ அப்படின்ட்டு அப்படியே கண்ணை காட்ட நம்ம ஷங்குக்கும் புரிஞ்சிருது, ஆஹா அவன் மொட்டை மாடி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அவர் அப்படியே பொறுமையாக நாசுக்காக மொட்டை மாடிக்கு போயிட்டு அப்படியே மனசுக்கிட்ட, டேய் ஷங்குக்க, இது நீ தைரியமாக இருக்க வேண்டிய தருணம். நீ நினச்சா இப்போ கூட உன்னால் உன் மனசில் இருக்கிறத சொல்ல முடியும், ஆனால் முடியல. அவன் கண்ணை பார்த்தாலே எல்லாம் படக்கு படக்குன்து. என்ன படக்கு படக்குந்து? நீ அப்போ வந்த? ஆ நீ தான் மனசை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கியே, அப்போ வந்த. எதனாது? ஒன்றும் கேட்கல, இரு. என்னது? இந்தா. என்னது இது? ஓப்பன் பண்ண. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொல்ல, அதுக்கு நம்ம ஜங்குக்கும் நம்ம டீ கொடுத்த ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்குள்ள பார்த்தா ஒரு ரிங் இருக்குது. நம்ம ஜங்குக்கு அந்த ரிங்கை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ஃபேஸில் அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஒரு மாதிரி கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு நம்ம டீவை பார்க்க, என்னது இது? அது பார்த்தா தெரியல, ரிங்கு. அது தெரியுது, இது எதுக்கு எனக்கு? அம்மா கொடுக்க சொன்னாங்க. அம்மா கொடுக்க சொன்னாங்களா? நல்லாயிருக்கு. அவ்வளோதான் சொல்லியா? இல்லை அது போடு, நான் அப்புறம் போட்டுக்கிறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அந்த பாக்ஸை வாங்கிட்டு அந்த ரிங் அப்படியே நம்ம ஜங்கு கூடைய கையில் போட்டு விட, பார்த்தியா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஆண்டிக்கு என்னுடைய சைஸ் தெரிஞ்சிருக்கும். ஏய் அம்மா வாங்கினாங்கன்னு தான் சொன்னேன், அதை சூஸ் பண்ணது சைஸ் பார்த்தது எல்லாம் நான். ஓ தேங்க்ஸ் டே. அவ்வளோதானா? வேறு என்ன? ஹே ஏன்டா இப்படி இருக்கா? எப்படி? ஏன் இப்படி பயப்படுற? நான் எங்கே பயப்படுறேன்? உன் கை நடுங்கிறத பார்த்தாலே தெரியுது. இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ரிங் நான் வாங்கினது தானே நினச்சிட்டு இருந்தேன். இல்லையே, பொய் சொல்லாத. நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? உன் மனசில் கொஞ்சம் கூட அந்த நினைப்பு இல்லை? என்ன நினைப்பு? படக்கிருக்கா? என்ன நினைப்புன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு வா சொல்கிறேன். நாளைக்குமா? இப்போ அடி தங்காதே, சொல்லிட்டு போ. எனக்கு மூடல. மூடு வரதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் நைட்டாடா போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே மண்டையை சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. பட் நம்ம டே போட்டு விட்ட அந்த ரிங்கை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு அந்த ரிங் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என்ன தான் நம்ம டேவோடைய அம்மா வாங்கி கொடுத்ததா இருந்தாலும் அந்த ரிங் நம்ம டே போட்டு விட்டது இல்லையா? ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. நம்ம டே கொஞ்சம் தூரத்தில் இருந்து, என்ன எவ்வளோ நேரம் அதையே பார்த்துட்ருப்பேன், நீ என்ன போகலையா? அதை எப்படி உன்னை கூப்பிட்டு நான் தனியாக விட்டு போவேன்? போகிறேன்னு போனேன், சும்மா நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்க. என்னால் என்ன பண்ண முடியும்? கையை பிடிச்சி கிட்ட இழுத்து. அதையும் நான் தான் உனக்கு சொல்லி தரணும்ல? இல்லை எனக்கு புரியல. கையை பிடிச்சி கிட்ட இழுத்து போகாதன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். ஓ நீ என்னமோ நினச்சிருக்க. இல்லை 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 என்னால் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, அதனால தான். உனக்கு எப்படி வரும்? என்ன பேசுகிற நீ? அட போடா, நீ சரியான வேஸ்ட்டா? ஆமாம்,
அவன் அவன் அத்தை பையன் மாமா பையன்னு கிடச்சானா எப்படா சான்ஸ் கிடைக்கும் அழகாக கட்டி தூக்கிட்டு போடலான்னு பார்ப்பாங்க. நான் உனக்காக எவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் நீ இன்னுமே இறங்கி வர மாட்டேறிய. எனக்காக நீ ஒன்றும் வரல, காலேஜுக்காக வந்திருக்க. இங்கே பாரு, அந்த ஊர்லேயே என் பெரியம்மா வீடு இருக்குது. நான் ஏன் இங்கே வரணும்? மேபி அம்மா அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்படியா? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணால் அவங்க அம்மா அந்த சைட்லேருந்து சொல்கிறா, டே அம்மா நான் அத்தை வீட்டுக்கு வந்துட்டேன். அத்தை ஃபோன் பண்ணாங்க. ம் என்ன ஜங்கு உனக்காக ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கானாமே? ஆமாம்மா. எதுக்கு தானே அங்கே போனேன்? அப்படிலாம் இல்லையே. டேய் நான் அடிக்காதடா, நீ ஜங்குக்கை பார்க்கணும் தானே போனேன்? அது காலேஜுக்கு தான்மா வந்தேன். டேய் என் அப்பா கிட்டே பேசினது எல்லாமே அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு, நடிக்காத. நான் அப்பாட்ட என்ன பேசினேன்? பெரியம்மா வீட்டில் இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்காதாமே, அங்கே இருந்தால் ஜங்குக்கு இருக்கானா, ஜங்குக்கு உனக்கு நிறைய சொல்லி தருவானா, ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா, அவனை சைட் அடிச்சுட்டே இருக்கலாமா, எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லி வச்சுருக்கா. அது சரி நீ கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் ஃபோனை கட் பண்ணிவிட்டா நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்க்க நம்ம டேவும் ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்காரு. ஆக்சுவலி நம்ம டே வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணதே அவர் ஏன் ஜங்கு கூடயே வீட்டுக்கு வந்தாருன்றத கொஞ்சம் டீசெண்டான வழியில் கேட்கலான் தான். பட் அவங்க அம்மா கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடைக்க நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாதிங்காக ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சது, ஆஹா இவன் நமக்காக தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு அவருடைய மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் அந்த இடத்துல நர்வஸாக நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம டீ தான் அம்மா பேசினதும் நீ ஞாபகத்தில் வச்சிடாதா? மறந்துடு. சரி போய் தூங்கலாம். எனக்கு தூக்கம் வரல. ஏன் தெரியல. சரி அப்போ நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். என்ன டக்குன்னு ஊன்ட்டான். நீ போக சொல்லுவேன்னு நினச்சேன். போகிறேன்னா போ. இல்லை இருக்கேன். சரி டே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டல? உனக்கு நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? ஏன் இந்த கேள்வி? தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், சும்மா நிற்கிறதுக்கு. ஆமாம் லவ் பண்ணுறேன். அந்த பர்சன் அவளை லவ் பண்ணுறாங்களா? வீட்டுக்கு தெரியுமா? அம்மாவுக்கு தெரியுமா? ஆமாம். அப்புறம் எதுக்காக? அப்புறம் இல்லை அது அப்புறம் எப்படி நீ இங்கே அம்மாவுக்கு தெரிஞ்சோம்? நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதை மறந்துன்னு தானே சொன்னேன். சரி சரி நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? இல்லையா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆகிட்ட? இல்லை ஒன்றும் இல்லை, நான் போய் தூங்குறேன். இரு. என்ன? குட் நைட். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம கீழே ரூமுக்கு போயிட அவர் போய் படுத்துக்கிறாரு. இப்போ உடனே அவருடைய ஃபோனை எடுத்து நம்ம ஜிமனுக்கு கால் பண்ண. இப்போ நம்ம ஜிமன் தான். ஹலோ ஜிமன். ஹலோ கேட்குதாடா? கேட்குதுடா, சொல்லுடா. நான் இங்கே வந்தது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்டா. என்னது? ஜங்குக்கு நான் லவ் பண்ணலையா? சொல்லுடியாடா. அப்புறம் எப்படா உனக்கு தெரியும்? இல்லைடா, அவன் என்கிட்ட கேட்டான் நான் யாரையாவது லவ் பண்ணுறேனான்ட்டு. நான் நாசுக்கா ஆமான்னு சொன்னேன். அந்த பர்சன் ஒன்று லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டான். எனக்கு தெரியும் ஜங்குக்கு என்ன லவ் பண்ணுறான்னு, அதனால நானும் ஆமான்னு சொன்னேன். அம்மாவுக்கு தெரியுமான்னு கேட்டான். அம்மாக்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜங்குக்கு நான் லவ் பண்ணுறேன்னு, ஆமான்னு சொன்னேன். அவன்கிட்ட நான் திரும்பியும் அந்த கேள்வி கேட்குறப்போ அவன் இல்லைன்னு சொல்லிட்டான்டா. அப்போ
அவன் நல்லா பண்ணலையா? நீ அவன்கிட்ட கேட்கணும்டா. ஏய், தூங்கிட்டு இருக்கியா நீ? ம். ஏ சிமன், என்னடா என்னடா பண்ணுறத? ஏன்டா இப்படி என் தாக்கம் இருக்கிற? போய் அவன்கிட்ட கேளுடா. எனக்கு என்னமோ நான் இங்கே வந்ததே வேஸ்ட்டுன்னு தோணுதுடா. ஏன்டா அழுற? நான் போடா, கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேலாம் காலை கட் பண்ணிடா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே படுத்து தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கும் வந்து அவரும் படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே போயிட்டு காலேஜ் ஜாயின் பண்ண வேண்டிய நாள். அவர் அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்க. நம்ம ஜங்குக்கும் காலேஜுக்கும் ரெடி ஆகுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து 3rd இயர், நம்ம டே வந்து 2nd இயர் படிச்சுட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் வந்து அழகாக காலேஜுக்கு ரெடி ஆகி போகலான்னு சொல்லிட்டு நடந்து கீழே போயிட்டுருக்க. கரெக்டாக நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான், டேய் ஜங்குக், டேவை ட்ராப் பண்ணு. என்னது? டேவை அவன் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு போ. அம்மா போகிற வழியில் தான் காலேஜ். ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணால் நம்ம டே அழகாக மேலே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து, ஆண்டி நான் காலேஜுக்கு கிளம்புறேன். ஆ சரி டே, ஜங்குக்கு நான் கூப்பிட்டு போவான். ஒன்றும் தேவையில்லை. ஏன்டா என்னாச்சு? தேவையில்லை, நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பாட்டுன்னு அப்படியே ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு அப்படியே வாசலுக்கு போக பார்த்தா கேப் வந்துடுது. நம்ம டே அழகாக அதில் அப்படியே ஏறிட்டு காலேஜுக்கு போயிட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்கு கூட அம்மா தான், டே என்னடா சண்டை போட்டியா அவன்கிட்ட? இல்லைம்மா. அப்புறம் தெரியல, நான் அப்புறமேட்டு அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் காலேஜுக்கு போயிட்டுறாரு. இப்படியே ஒரு ஈவினிங் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு காலேஜுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவுடைய காலேஜுக்கு முன்னாடி அவர் பிக்கப் பண்ணுறதுக்காக. இப்போ நான் அப்படியே நம்ம டேவும் அழகாக காலேஜை விட்டு முடிஞ்சு வெளியே வர அவருடைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வராரு. நம்ம டே கூட இருக்க 2 பசங்க நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருக்க ஒரு பையனை அப்படியே லைட்டாக டேப் பண்ணிவிட்டு, டேய் அங்கே பாருடா. யார்? ஜங்குக்டா. ஏய் இவன் இவன் நம்ம காலேஜில் என்னடா பண்ணிகிட்ருக்கான்? அவன் க்ரஷ் தானே, சும்மாயிரா, போயிட்டு பேசு. வேண்டாம், போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி காசிப் மாதிரி பண்ணிகிட்ருக்க. இப்போ உடனே நம்ம டே தான், என்னாச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல? அதுவும் ஒருத்தன் பைக்கில் நிற்கிறாங்கல்ல, ஆ அந்த நேவி ப்ளூ ஷர்ட், ஆ அவனை அவனை இதோ எனக்கு பிடிக்கும். என்னடா சொல்கிற? ஏடா ஆமாண்டா, இவனுக்கு அவர் மேலே ரொம்ப நாளாக க்ரஷ்ஷு. இன்னும் சொல்லப்போனால் இவன் டெய்லியும் அவருடைய வீட்டு சைடில் தான் போவார். எதுக்கு? அந்த சாரை இந்த சார் சைட் அடிக்க. அட பாவீங்களா, என்னடா சொல்கிறீங்க? ஆமாம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. உள்ள லைட்டாக கோவம் வருது. அப்படியே லைட்டாக கொஞ்சம் அவங்கள திட்டி விடணும் போல தோணுது. அவருக்கு அப்படியே பெருமையாக சொல்லணும் போல தோணுது, ஜங்குக்கு என் மாமா பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அடக்கி வச்சுக்க இப்போ அப்படியே இந்த காலேஜை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப் தான் இருக்கும் நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கும். இப்போ அப்படியே அந்த காலேஜுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமா சேர்ந்து நம்ம டே கூட நின்று அப்படியே ரவுண்டாக நின்று பேசிகிட்ருக்க. இப்போ நம்ம டே தான், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த 2 பசங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த ரோடை க்ராஸ் பண்ணி நம்ம ஜங்குக்கூடைய பைக்கில் போயிட்டு ஏற நம்ம ஜங்குக்கூட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு தூக்கி வரி போடுது. இப்படி நம்ம ஜங்குக்கு பின்னாடி போயிட்டு உட்கார்றத இந்த 2 பசங்களும் பார்த்துட்டு, டே என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்க இப்போ அப்படியே நம்ம ஜங்கு கிட்ட நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கூடைய ஷோல்டர் மேலே தலையை சாய்ச்சிட்டு, ஜங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி அங்கேருந்து கிளம்புது. இந்த 2 பசங்களும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக் மேலே வர ஒரு பையனுக்கு க்ரஷ் இருக்கும் இல்லையா, அவன் வாயை பிளந்துட்டான். ஒரு மாதிரி ஐயோயோ போச்சே அப்படின்ற மாதிரி இப்படி வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கவன், என்னடா இது, எனக்கு என்னடா தெரியும், என் க்ரஷ் அவன் கொத்தின்னு போகிறான்டா. ஏய் கொத்திட்டு போகலடா, அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான்.
நீ நீ வேற கடுப்பு கலப்பாத, கிராமர் மிஸ்டேக் பார்க்குறாடா, கிராமர் மிஸ்டேக். நாளைக்கு அந்த டே வரட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இப்போ அப்படியே வண்டியில் போயிட்டுருக்கையில நம்ம சங்குக்கை வந்து நம்ம டீ நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? நம்ம சங்குக்கு அப்படியே படக்கு 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 படக்குன்னு அடிக்குது. நம்ம சங்குக்கு முன்னாடி துடிக்கிறது, நம்ம டே பின்னாடி அவருடைய முதுகில் சாஞ்சிட்டு இருக்கல அவருக்கு கேட்குது. நம்ம டேக்கு இப்போ வந்து நம்ம டே தான், ஏன்டா உனக்கு இப்படி துடிக்குது? இல்லை ஒன்றும் இல்லை. என்ன சாப்பிட்டியா இல்லையா? ஐயோ! இல்லை டே சாப்பிடல. கொஞ்சம் வேலை இருந்துச்சா, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். ஓ! சரி. டேய் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? காலைல ஏன் கோவமா போன? ச்சீ! ஆமால்ல, நான் உன்கிட்ட கோவமா இருக்கேன். தள்ளிப்போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேய் என்ன பண்ணுறாரு, நம்ம சங்குக்கு மேலே சாஞ்சிருந்தார் இல்லையா? அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு பின்னாடி கொஞ்சம் தள்ளி அப்படியே உட்காந்துக்கிறாரு அந்த பைக்கில். நம்ம சங்குக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பி போய் வண்டியை ஓட்டிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போனதும் நம்ம ஜங்குக் வந்து அப்படியே நேராக ரூமுக்கு போயிட, நம்ம டே அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. ஜங்குக் ரூம்குள்ளே போனதும் ஒரு மாதிரி மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. டே வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். அவனை லவ் பண்ணுறேன்றது அவனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. ஆனால் அவரால் டைரெக்டாக சொல்ல முடியாதுன்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்டைரக்டாக சொல்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதனாவது பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இதே மாதிரி காலேஜுக்கு நம்ம டே வந்து கிளம்பி போகிறாரு. ஈவினிங் ஆனால் நம்ம ஜங்குக் வந்து பிக்கப் பண்ணிக்கிறது தான் வேலை. இதில் நம்ம டே காலையில் காலேஜுக்கு போனதும் அந்த 2 பசங்க இருக்காங்க இல்லையா? அந்த 2 பசங்களில் அந்த க்ரஷ் இருக்குது பாருங்கள் நம்ம ஜங்குக் மேலே. அந்த பையன் வந்து நம்ம டே கிட்ட, டேய் நான் உங்ககிட்ட நேற்று தான் சொன்னேன் ஜங்குக் என்னுடைய க்ரஷ்ன்ட்டு. ஆனால் அடுத்த செகண்டே அவன் பைக்கில் ஏறி போகிறேன். ஆ பின்ன ஏன் மாமா பையன் பைக்கில் ஏறி போகாமல் ஓ மாமா பையன் பைக்கில் ஏறி போவா? என்னது? மாமா பையனா? ஆமாம், அவன் நான் கட்டிக்க போகிற பையன். இனிமேட்டு 2 பேரில் யாராவது ஒருத்தன் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சது, என்னடா கட்டிக்க போகிறான் அது இதுன்னு சொல்கிற? ஆமாண்டா நானும் அவனும் லவ் பண்ணுறோம். சீரியஸாவா? ஆமாம். அவருக்கு தெரியுமா? நானும் அவனும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அவருக்கு தெரியுமான்னு கேட்குற? உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவன்கிட்டே போய் கேட்டுக்கோ. இல்லை அது டே என்ன, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்டா. அதுக்கு? இல்லைடா ஒன்றும் இல்லை. அது அவனே அவன்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறது எங்கேயாவது பார்த்தேன், எதை கொண்டு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்மகிட்டே. இப்போ அப்படியே ஈவினிங்காக நம்ம சங்குக்கு அப்படியே வெளியே வாசல் நின்றுட்டுருக்காரு. நம்மகிட்டே அப்படியே அழகாக காலேஜை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்த வேகத்துக்கு வண்டியில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே போக, பட் நம்ம சங்குக்கு டக்குன்னு நம்ம டேவை பார்த்து, டே ஒரு நிமிஷம். என்ன? இந்த லெட்டர் இது என்னது? புடியா? என்னது இது? லெட்டரு எனக்கு வந்துச்சா? ஆ ஆமாம். யார் கொடுத்தா? தெரியல. காலேஜ் முன்னாடி நின்றுட்டுருக்கப்போ ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஓ சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்துட்டு நம்ம சங்குக்கை போக சொல்லிட்டு அந்த லெட்டரை பின்னாடி உட்காந்து படிச்சுட்டே வராரு. ஆக்சுவலி அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, நீ பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்க, நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். நீ இப்போ தான் இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்கல, ஆனால் நான் உன்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். நான் யாருன்னு உனக்கு சுத்தமாக தெரியாது, ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஒரு க்ளூ கொடுக்கணுன்னா, அதுவும் நான் கொடுக்குற க்ளூ உன்னை நம்ப வைக்கணுன்னா, நீ எஸ்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தானே படித்த, நானும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்க. அதுக்கு பின்னாடி அந்த லெட்டருக்கு பின்னாடி, எனக்கு தெரியும் உனக்கு ஷாக்கிங்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரேண்டமாக இப்படி ஒரு லெட்டர் வர்றது உனக்கு கண்டிப்பாக பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என் மனசில் இருக்கிறத நேரில் சொல்கிறதுக்கு சுத்தமாக தைரியமே இல்லை. அதான் இப்படி சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஐ
லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதை பார்த்து தான் அடப்பாவத்தை லவ் லெட்டரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அந்த லெட்டர் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் அப்படியே அந்த வண்டி கண்ணாடியில் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நம்மகிட்டே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த லெட்டர் அவருக்கு பிடிச்சிருக்கு. யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட தான், "ஏய் ஜங்குக், ம் இது இது யாருதுன்னு கொஞ்சம் சொல்கிறியா? யார் கொடுத்தான்னு?" "தெரியல டேய்." "தெரியலையா? கொடுக்கும்போது நீ பார்க்கலையா?" "இல்லை, ஒரு குட்டி பையன் தான் கொடுத்துட்டு போனான்." "குட்டி பையனா? ஐயோ! என்ன இவன் நேரில் சொல்ல தான் இல்லைல்ல, லெட்டர் கொடுக்குறதா தான் அவனா வந்து கொடுத்துருக்கணும். குழந்தைகிட்ட போய் கொடுத்து விட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே பின்னாடி பேசிக்கிட்டே நம்ம டே வந்து அப்படியே அப்செட்டாக உட்காந்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே தான் காலேஜ் லீவு. அவர் அப்படியே ஒரு மாதிரி தூங்கி ஏஞ்சி தலையை சுரிஞ்சுக்கிட்டு கீழே வர, இப்போ அப்படியே நம்ம ஜங்குவோடைய அம்மா தான், டே, சொல்லுங்க ஆண்டி. உனக்கு ஒரு லெட்டரும் ஒரு பொக்கேவும் வந்துச்சு." பொக்கேவா? அதோ கவுச் மேலே வச்சுருக்கேன் பாரு." "ஓ, தேங்க்யூ ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவும் லெட்டரையும் எடுத்துகிட்டு மேலே அப்படியே நம்ம டே வந்து அவருடைய ரூமுக்கு ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கு இப்படி நம்ம டே ஓடுறத கீழே கவுச்லேருந்து பார்க்குறாரு. இப்போ அப்படியே மேலே போயிட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லெட்டரில், "நேற்று நீ அந்த லெட்டரை எப்படியோ உன் கையில் வாங்கிட்ட, படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு தெரியல. என்னால் உன்னை டைரெக்டாக பார்க்க முடியல. உன் மனசில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கு. நான் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து மீட் பண்ணுவேன். நீ அன்னைக்கு நல்ல விஷயத்தையும் என்கிட்ட சொல்வேன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. பாய் டே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. நம்ம டேக்கு இன்னும் க்யூரியாசிட்டி அதிகமாகுது. ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பொக்கே பார்த்தா அது அவ்வளோ அழகாக இருக்குது. ரெட் ரோஸு அவ்வளோ அழகாக கொஞ்சம் பெரிய பொக்கேவாக இருக்குது. அதெல்லாம் நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி அதை பார்த்துட்டே இருக்க, இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர, நம்ம டே அந்த லெட்டரை அப்படியே மறைச்சி வைக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, "என்ன லெட்ரு அது?" "அது ஒன்றும் இல்லையே. நேத்திக்கும் ஒரு லெட்டர் வந்துச்சு, இன்றைக்கும் ஒரு லெட்டர் வந்திருக்கு." "யார்?" "அம்மா போட்டிருக்காங்க." "அம்மாவா? கூட நான் படித்து காட்டுறேன்." இல்லை வேண்டாம், நான் படிச்சுட்டேன்." "சரி, என்ன எழுதியிருக்காங்க அதில்?" "இல்லை, காலேஜ் பற்றி தான் விசாரிச்சுருக்காங்க ஜங்குக். அம்மா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சான். அவங்களுக்கு அங்கே போர் அடிக்குதுன்னு எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்ருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை." "போய் சொல்லாத டே." "இல்லை ஜங்குக், நான் உண்மையாக தான் சொல்கிறேன்." "ஓ, சரி." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இந்த விஷயத்த அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேன்ற மாதிரி ஒரு மாதிரி தோணுது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே நாட்கள் போகுது. அப்பப்போ நம்ம டேக்கு வந்து லெட்டர் வர்றது, சாக்லேட் வர்றது, பொக்கே வர்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு நாள் நைட்டு நம்ம டே வந்து மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு லெட்டரை வந்து ரீட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் மேலே மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக் வந்ததும் அந்த லெட்டர் அப்படியே மடித்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்க, இப்போ நம்ம ஜங்குக்கு, "என்ன லவ் லெட்டரா? அது சொல்லு." "ம் யார்?" "தெரியல ஜங்குக்." "தெரியலையா?" "இல்லை, அந்த லெட்டரை எழுதின பர்சன் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் எனக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் இருக்கிற அந்த பர்சனை நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது." "அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு அதெல்லாம் கெஸ் பண்ண முடியுதா உன்னால்?" எந்த கெஸ்ஸிங்கும் இல்லை." "ஓ, அந்த லெட்டரை நான் தான் எழுதுனேன்னு சொன்னால் நம்புவியா?" "சி, நீயா? நீ ஏன்டா இதெல்லாம் எழுத போகிற? உனக்கெலாம் இதை எழுத வராது." "ஏன், நானாக இருக்கக்கூடாதா?" "ஆ, நான் அப்படி சொல்ல வரல. டே, இன்றைக்கி காலையில் நான் உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப அழகாக இருந்த. தூங்கி ஏஞ்சி கலைஞ்சி போன முடியோட, குளித்து முடிச்சுட்டு ஈர முடியோட அழகாக இருக்க. கடைக்கு போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே கையை ஆட்டிக்கிட்டே நடந்து போகிறா. காலேஜில் உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசி சிரிக்கிறது,
அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ ரொம்ப ஃப்ரீடமாக கம்ஃபர்டபுளாக இருக்க உன்னை சுற்றி இருக்க பர்சன்கிட்ட. நான் உன்னை என்னைக்கு மீட் பண்ணுறேனோ அதே மாதிரி என்கிட்டயும் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருப்பான்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டேக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல நம்ம டேப் அப்படியே முழிக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் ஒரு லெட்டரை மேலே வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பார் இல்லையா, அந்த லெட்டரில் இதுதான் எழுதிட்டு இருந்திருக்கோம். நம்ம சங்குக்கு பார்க்காம படித்ததும் நம்ம டேக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இப்போ ஒன்று நம்ம டே தான் ஒரு மாதிரி ஒயிட் ஐஸ்வரன் நம்ம சங்குக்கு பார்த்துட்டே இருக்கா. இப்போ நம்புறியா சங்கு? இல்லை இதை எப்படி? நான் தான் சொன்னல, அது நான் தான் எழுதினேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து நம்ம சங்குக்கை பார்க்காம தரையை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டுருக்க. இப்போ அப்படி நம்ம ஜங்குக் தான் என்னாச்சு? இல்லை எனக்கு வந்த லெட்டர் எல்லாத்துலேயுமே கீழே லாஸ்ட்டில் அது ஐ ஐ லவ் யூன்னு என்னால் நேரில் சொல்ல முடியலன்னு தான் நான் அதில் எழுதினேன். அது அது உனக்கு அந்த ரோஸ்லாம் பிடிச்சிருந்ததா? எனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் சங்கு, எனக்கு தெரியும். அது உனக்கு அந்த சாக்லேட்ஸ் பிடிச்சிருந்ததா? எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் ஆகிருந்தது. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ். அது இருக்கட்டும், அந்த லெட்டரும் எல்லாமே பிடிச்சிருந்தது. அதில் நான் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாளா, அது எல்லாச்சுக்கும் அது வந்து என்ன அது அது நான் தூங்க போகிறேன். ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டானே, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம சங்குக்கு அப்படியே உட்காந்துட்ருக்க மொட்டை மாடியிலேயே நம்ம டேக் குடுக்குடுன்னு கீழே ஓடி வந்து ரூம் முடிக்கிறாரு. லாக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அந்த லெட்டரை பார்த்து ஸ்மாக் பண்ணிக்கிட்டே, உனக்கு நான் உடனே லவ் சொல்லணுமா? என்னை எத்தனை நாள் அலைய விட்ட? இந்த லெட்டரில் இருக்க பர்சன் யாராக இருக்கும்னு புலம்பிட்டு இருக்கும் போதெல்லாம் யாருன்னே தெரியாத மாதிரி நடுப்புற உட்காந்துட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் முன்னாடியே நான் உன்னை டீஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் என்ன அவாய்ட் பண்ணேன். இப்போ நீ நெருங்கி வந்தால் நான் உடனே நெருங்கி வரணுமா? நெருங்கி வர்றதுக்கு நான் என்ன க்ளோஸ்அப் விளம்பரமாடா? கொஞ்ச நாள் அலை, அப்போ தான் நீ ஏன் எப்போ வாயை திறந்து சொல்கிறியோ அப்போ தான் நான் உன்னை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு பெட்டில் அப்படியே பொத்துன்னு விட மாறன மொட்டை மாடியில் நம்ம ஜங்குக்கை பார்க்குறாங்க. பார்த்தா அவர் ஒரு மாதிரி குழஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு. ஐயோ இவ்வளோ பண்ணியே இவன் ஒத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஆகுது. நம்ம டீவை வழக்கம் போல் காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகிறாரு. நம்ம டீ வந்து வரதுக்கு லேட் ஆகுது. பட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் நம்ம டேவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா 2 பேர், அவங்க 2 பேரும் நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் அதில் அந்த க்ரஷ் இருக்கு இல்லையா, அவனோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டே ஜங்குக் அங்கே தானே உட்காந்துட்ருக்கான், சும்மா அதெல்லாம் போய் பேசலாமா? ஆனால் டேக்கு தெரிஞ்சதுன்னா, இல்லைடா பரவாயில்ல போயிட்டு அட்லீஸ்ட் சும்மா பேசியாவது பார்க்கலாம்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி நம்ம ஜங்குக் கிட்ட வர நம்ம ஜங்குக்கு எங்கே டேவை காணும், டே கூட இருக்க 2 பேரும் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே அந்த 2 பசங்களில் ஒருத்தன் பேர் லீ, அவனுக்கு தான் நம்ம ஜங்குக் மேலே ஒரு கண். இப்போது லீ என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு பார்த்து, ஹாய் ஜங்குக். ஹாய். டேங்க வந்ததும் டேவை கேட்குறீங்க? டே கூட தானே நான் இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டிங்களா? இல்லை அது நான் டேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். டே முன்னாடியே போயிட்டானா?
நான் வருவேன்னு உனக்கு தெரியுமே. அவன் அப்படிலாம் மாட்டானே. அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லீவ் வந்து ஒரு மாரி ஷை ஆகிக்கிட்டு கீழே பார்க்க, நம்ம ஜங்குக்க பார்க்க, நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாரி பார்த்துட்டே இருக்காரு அந்த லீய. இப்போ உடனே நம்ம அந்த லீ தான் என்ன சொல்றான்னா, "அப்படி பார்க்காதீங்க. இல்ல அது நான் கிளம்புறேன்." "இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன். நீங்க என்ன என்கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? என்கிட்டலாம் பேச மாட்டீங்களா?" அப்படி இல்ல. இருங்க. டேய் என்னதான் உங்க ஆளா இருந்தாலும், நீங்க அவன மட்டும் கவனிக்கிறது கொஞ்சம் தப்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட பேச ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிடுது. டேய் உங்க ஆளுன்னு சொன்னது மட்டும் ஒரு மாரி அப்படியே மனசுக்குள்ள திகி திகி திகின்து. இப்போ அப்படியே ஒரு மாரி நம்ம ஜங்குக் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கீழ குனிய, அந்த பக்கம் காலேஜ் என்ட்ரன்ஸ்ல நம்ம டே நின்னுட்டுருக்காரு. நம்ம டே தான். அட சக்காலத்தா! நேத்து தான் என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தான். இன்னைக்கு இவன் கூட உட்காந்து சிரிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி கோவமா அந்த ரோட கிராஸ் பண்ணி வந்துட்டு, அந்த லீய புடிச்சு இப்படிக்கா நவுத்திட்டு அவன் கன்னத்து மேலயே பட்டுன்னு ஒண்ணு வைக்க, நம்ம ஜங்குக்க திரும்பி ஜங்குக்கூட கன்னத்துலயும் பட்டுன்னு ஒண்ணு வைக்க, 2 பேரும் கன்னத்த அப்படியே புடிச்சுக்கிட்டு நம்ம டேவ பாக்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், "எதுக்குடா அடிச்ச? ஆ? என்ன அவன் கூட பேசிட்டு இருக்க? டேய் நான் உனக்கு தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு அவன் கூட பேசிட்டு இருக்க?" அவன் தான்டா வந்து பேசினான். "ஏய் நான் உன்கிட்ட அன்னைக்கு என்னடா சொன்னேன்? நானும் அவனும் லவ் பண்ணுறோம். அவன்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அ ஆ அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்க?" "இல்ல டேய் நான் சும்மா தான் பேசினேன்." "மொகனே சும்மா கிவ்வான்னு உன்னை இனிமேட்டு இந்த இடத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோ, பிரின்சிபல்ட்ட கொடுத்து விட்டுருவேன் பார்த்துக்கோ போடா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீய அப்படியே துரத்தி அடிக்க, அந்த லீ கண்ணத்த பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். நம்ம டே தான் இப்போ அப்படியே ஜங்குக்க பார்த்து திரும்ப, நம்ம ஜங்குக் லைட்டா ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே, "அற வாங்கிட்டு சிரிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு? நீ ஏன் வெக்கம் இல்லாமல் ரோட்டில் கத்துறப்போ நான் ஏன் வெக்கப்படணும்?" "இல்லை எனக்கு புரியல." "இல்லாட்டி நான் கேட்டதுக்கு நீ நேற்று ஆன்சர் பண்ணல. ஆனால் இப்போ உளறிட்ட." "என்ன உளறுன?" "நீயும் நானும் லவ் பண்ணுறோன்னு அவன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் நேற்று நான் சொன்னதுக்கு நீ அக்செப்ட் பண்ண கூட இல்லை. உனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. பார் கிளம்பலாம்." "புரிஞ்சுக்கிற வயசு இல்லைன்னா எனக்கு புரியல. நீ வீட்டுக்கு போ." "சரி." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஷங்குக் தான் அழகாக வீட்டுக்கு போக வேண்டியவர். பட் வீட்டை தாண்டி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கில் போயிட்டு இறக்க, நம்ம டீ தான் வீட்டை தாண்டி போகிறப்போ, "டேய் வீடு இங்கே இருக்குடா." "இருட்டு ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஷங்குக் போயிட்டு அந்த பார்க்கில் போயிட்டு வண்டியை நிப்பாட்டுறாரு. நம்ம டேவும் வண்டியிலேருந்து இறங்குறாரு. நம்ம ஷங்குக்கும் அப்படியே வண்டியிலேருந்து இறங்க, இப்போ நம்ம டே தான், "இங்கே எதுக்கு நிப்பாட்டின? இது கப்புள் ஸ்பாட்டு. இ இங்கே எதுக்கு வந்தோம்?" "சும்மா பேச." "ஷங்குக் பேசுகிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. வீட்டுக்கு போகலாம்." "வீட்டுக்கு போனால் நீ ரூம்குள்ளே போய் மூடிப்ப. அப்புறம் எனக்கு எனக்கு எதுவுமே நார்மல் ஆகாது. என்ன விஷயன்றது தெரிகிற வரைக்கும். அதனால தான்." "இப்போ உனக்கு என்ன தெரியணும்?" "இல்லை எதுக்காக அவனை அரைஞ்ச?" "ஓ இப்போ நான் அவனை அரைஞ்சது உனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னை இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டு கேள்வி கேட்குற." "ஏய் அப்படி இல்லை. நீ அவனை அடிச்சுக்கோ கொன்னுக்கோ எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் எதுக்கு என்னையும் சேர்த்து அரைஞ்சேன்னு தான் கேட்க வந்தேன். நீ அவன் கூட நின்று பேசுனது எனக்கு பிடிக்கல. அதனால் அரைஞ்சேன்." "நான் யார் கூட நின்று பேசினாலும் பிடிக்காதா?" "பிடிக்காது. ஆனால் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருக்க போல, நீயும் நானும் லவ் பண்ணுறோன்னு." "ஏன் அப்படி?" "ஏன்னா என் அந்த பையனை வேற ஒருத்தர் லவ் பண்ணால் எனக்கு எப்படி பிடிக்கும்?" "லவ் பண்ணுறானா?" "ஆமாம். அவனுக்கு உன்னை பிடிக்குமா?" "ஓ எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா என்ன கழட்டியிருப்ப?" "ஒன்றும் கழட்டியிருக்க மாட்டேன்." "ம் நல்ல வேளை நீ இப்படியே இருந்த. ப்ளே பாயாக இருந்திருந்தானா என்னுடைய நிலமை என்ன ஆகுறது?" "உன் நிலமையை பார்த்து ஏன்டி பயப்படுற? அதான் நேற்று நான் கேட்டதுக்கு நீ எதுவுமே சொல்லலையே." "உனக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஆனால் வேணும்னே நடிக்கிற பார்த்தியா இந்த அப்பாவி மூஞ்ச வச்சுக்கிட்டு. இதை எங்கடா வேலை கொடுத்து வாங்கினேன்?" "நான் என்ன பண்ணேன்?" "இதான் இப்படி இப்படி திக்கி திக்கி பேசிதாண்டா என்னை கழுத்து வச்சுருக்க." "டேய் கொஞ்சம் காமாகு. நீ என்ன சொல்ல வரேன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லு." "உனக்கு நான் பேனர் அடித்து விட்றேன் ஐ லவ் யூன்னு." "ம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல.
டேரெக்டாக சொன்னாலே போதும். நீ டேரெக்டாக சொல்ல மாட்டே, நான் உனக்கு டேரெக்டாக சொல்லணுமா? அப்படா! ஓ! நான் சொல்லாதது தான் இப்போ பிரச்சனையா? ம். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அதுவும் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? இல்லை, அப்படி இல்லை. சரி, கோவப்படாத. நான் அப்படி தான் கோவப்படுவேன். ஓகே, பரவாயில்ல. நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓ! உனக்கு கோவம் வருமா? இல்லை 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 இல்லை, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லல. உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்ன உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ கோவமாக தானே இருக்கா? சும்மா செம்ம கொலை வரியில் இருக்கேன். கோவத்தை தணிச்சு கட்டவா? கிளச்ச பட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம அப்படியே தான் கொஞ்சம் முன்னாடி நடந்து போக, பட் நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு அந்த பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. பார்க்கே காலியாக இருக்குது, யாருமே அந்த இடத்துல இல்லை. சரி, மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம டேவுடைய கையை பிடிச்சி கிட்ட இழுக்க, பட் நம்ம டேவை கிட்ட இழுக்கிறது தான் பிளான். பட் நம்ம டே தெரியாமல் நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட் மேலே வந்து விழுந்துட்டுறாரு. அப்படியே ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு நிற்க, நம்ம டே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்க, நம்ம ஜங்குக்கு நம்ம டேவோட ஐஸை பார்க்க, அப்படியே அந்த ஒரு ஈவினிங் டைமு சன்செட் ஆகிற நேரம், ஃபுல் கோல்டன் ஸ்கை, நம்ம டேவும் ஜங்குக்கும் தனியாக பார்க்கில் இப்படி நின்றுட்டுருக்க, ஒரு சைலன்ஸ். ரொம்ப அமைதியாக இருக்குது. 2 பேருடைய ஹார்ட் பீட் தான் அப்படியே டப்பு 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 டப்புன்னு கேட்டுட்ருக்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காங்க 2 பேரும். இப்போ நம்ம ஜங்குக் தான் கல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம டேவோட லிப்ஸை பார்க்க, நம்ம டே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஐ லவ் யூ டே அப்படின்ட்டு அப்படியே சொல்லிவிட்டு அடுத்த செகண்டு அப்படியே நம்ம டேவோடைய லிப்ஸில் அவருடைய லிப்ஸை வச்சு சாஃப்டாக ஒரு கிஸ்ஸு, ஜஸ்ட்டு டச்சு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அதுவே அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அதுவும் நம்ம ஜங்குக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ பயமாயிடுது. எங்கள் டே திரும்பி அரைஞ்சிருவானோ அப்படிலாம் பயப்படுறாரு. ஒரு மாதிரி ஜஸ்ட் ஒரு டச் மட்டும் கொடுத்துட்டு அந்த கிஸ்ஸை விட்டு அப்படியே பிரேக் பண்ணிட்டு பின்னாடி அப்படியே நவுந்து வந்துட, நம்ம டே அந்த இடத்துல ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு நிற்க, அவருடைய சீக்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக, நம்ம ஜங்குக் அந்த இடத்துல கல்ப் பண்ணிட்டு நம்ம டீவை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு, அவருடைய ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டு. இப்போ அப்படியே நம்ம டீ ரொம்ப அமைதியாக இருக்கவும் நம்ம ஜங்குக்கு டே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் கூப்பிட்ருப்பாரு. அதுக்கு நம்ம டே நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் பட்டு 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 பட்டுன்னு அடிக்க ஆரம்பிக்க, அதில் வேறு அவர் ஷை ஆகிட்டே வேறு அடிக்கிறாரு. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு லைட்டாக வலிக்குது. நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட, இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான், ஏன் ஏன் அடிக்கிற? பப்ளிக்கில் வச்சு என்னடா பண்ண? எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியலடா. எப்படியாவது உன்னை ஒத்துக்க வைக்கணும்னு தோணுது. நான் ஒத்துக்கலன்னு யார் சொன்னா? நீ சொல்கிற வரைக்கும் நான் உன்னை கொஞ்சம் வச்சு ஓட்டலான்னு பார்த்தேன். ஆனால் நீ இப்படி பப்ளிக்கில், அதுவும் இல்லாமல் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு சரியாக கூட கொடுக்கல. ஓ ஓ சரியாக கொடுக்கலன்றது தான் பிரச்சனையா? வீட்டுக்கு போகலான்னு ஜங்குக். வீட்டுக்கு போய் கொடுக்கலாமா? நீ இதெல்லாம் சொல்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தால் இப்போ என்ன கூட கூட பேசிகிட்டே இருக்கா? அது நீ அது உங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் தைரியம் வருது. இவ்வளோ நாள் வெக்கப்பட்டுட்டு இருந்தால, உன்னை விடவும் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருந்தா. நான் எங்கே வெக்கப்பட்டேன்? இப்போ ஜங்குக் சும்மா இரு. சும்மா தான் இருக்கேன். போடா. எங்கே? வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு நம்ம டே தான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக பார்த்தா, அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம ஜங்குக்குடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த 2 பசங்க நடந்து போகிறானுங்க. அவனுங்க 2 பேரும் நடந்து போகிறத பார்த்துட்டு நம்ம டே ஒரு மாதிரி முறைக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த 2 பசங்களுக்கும் ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து பயந்து அப்படிக்கா திரும்பிட்டு நடந்து போயிடுறானுங்க. இப்போ ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு போனது இவங்க 2 பேருக்கும் செம ஷாக்கு. ஏன்னா நம்ம டேவுடைய மாம், அதாவது அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம டேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வந்திருக்குது. நம்ம டே வேறு ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்ததும், அதுவும் இல்லாமல் காலேஜ் வந்து முடிகிறது கரெக்டாக 4:00 போல் முடியும். ஆனால் இப்போ மணி கரெக்டாக ஒரு 6 ஆக போகுது. இவ்வளோ நேரம் எங்கடா போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்ததும் கேட்க, அதுக்கு நம்ம ஜங்குக்குடைய அம்மா, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஊர் சுற்றிட்டு வருவாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டால் எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கையும் டேவையும் பார்த்து சொல்ல, 2 பேருக்கும் ஷை ஆகிடுது. சரி, நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு தனித்தனியாக போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு குதிச்சிட்ருக்காங்க. கீழே இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும்
நம்ம டேவுடைய அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வர அவங்க அம்மா அப்பா கூட ஜாலியாக கொஞ்சம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. அதில் வேற அவங்க அப்பப்போ நம்ம டேவும் ஜங்குக்கையும் பற்றி சேர்த்து சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்க. 2 பேருக்கும் ஷை ஆகுது. ஆனால் அப்படி பேசாதீங்க அப்படிலாம் சொல்லலை. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபேமிலியும் கரெக்டாக மேரேஜை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஓகேடா. பை பை எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.